புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் டிராவல்ஸ் நடத்தி வந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளரின் கணவரான ஜேம்ஸ் சித்தர் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பயங்கர சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். சாத்தான்குளம் அருகே உள்ள புத்தன் தெருவை வேதிக்கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மெட்டில்டா. இவர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் ஜேம்ஸ் சித்தர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஜேம்ஸ் சித்தர் தன் சொந்த ஊரான சாத்தான்குளம் அருகே உள்ள திருப்பணி புத்தன் தெருவை கிராமத்திற்கு வந்து உள்ளார். பின்னர் அங்கு தனது வீட்டில் வசித்து வரும் தாயாரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பி உள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஜேக்கப் என்பவர் ஜேம்ஸ் சித்தரை வழிமறித்து தகராறு செய்து உள்ளார். இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே ஜேக்கப் முறைத்து வைத்திருந்த அரிவாளால் ஜேம்ஸ் சித்தரை சரமாரியாக வெட்டி உள்ளார். இதில் அவருக்கு தோள்பட்டை, கால், தொடை போன்ற இடங்களில் பலத்த வெட்டு காயம் ஏற்பட்டு உள்ளது. இதையடுத்து ஜேக்கப் அங்கிருந்து தப்பியோடியதை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜேம்ஸ் சித்தரை மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உள்ளனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்து உள்ளனர். இதற்கிடையில் தனது கணவர் வெட்டப்பட்டது குறித்து அந்த தகவல் அறிந்து சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு வந்த அவரின் மனைவியான காவல் உதவி ஆய்வாளர் மெட்டில்டா தனது கணவர் இறந்த செய்தி அறிந்து மருத்துவமனையில் அவர் உடல் அருகே அமர்ந்து கதறி எழுத சம்பவம் பார்ப்போரை கண்கலங்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தட்டார்மடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கொலையாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் சாத்தான்குளம் டிஎஸ்பி ஆவுடையப்பன் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று புத்தன் தெருவை பகுதியில் பதுங்கியிருந்த கொலையாளி ஜேக்கப்பை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஒரு காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குற்றங்கள் நடக்காமல் தடுத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு காவல் உதவி ஆய்வாளரின் கணவருக்கே இப்படி ஒரு நிலைமை என்றால் சாதாரண பொதுமக்களின் நிலைமையின் பாதுகாப்பு வேடிக்கையாக மாறிப்போய் உள்ளதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் காவல் பின்புலத்தில் உள்ளவர்களும் அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் இது போன்ற விபரீதங்களையும் குற்றங்களையும் தடுக்கலாம் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.